வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். பிஜேபி திமுக மோதலாக மாறிய நாடாளுமன்ற கூட்டம், தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் நீடிக்கும் மோதல், தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட கடிதத்தால் புதிய சர்ச்சை, மத்திய அரசின் குற்றச்சாட்டிற்கு அன்பில் மகேஷ் மறுப்பு, திமுகவை குறிவைத்து மத்திய அரசு நசுக்க முயற்சிப்பது ஏன்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வெளியிட வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுகவின் நாக நந்தினி. மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நந்தினி மேம், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. விவாதத்தின் தலைப்புகளில் இறுதியாக வெளியிடப்பட்ட அந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்கள் தான். முதல்ல மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, திமுகவை ஏன் குறிவைக்கிறது பிஜேபி? குறிவைத்து ஏன் நசுக்க பார்க்கிறது? இது எந்த மனநிலையை காண்பிக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை முதலில் பதிவு செய்வோம். முதல்ல எடுத்துட்டோம்னா, திமுக அப்படின்னு சொன்னாலே இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் படி பிஜேபிக்கு பயம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க என்னதான் ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, அதுக்கு ஒருபோதும் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கறதுலயும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இன்னைக்கு மக்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு ஆதரவு தராங்க அப்படிங்கிறது 2024 எலெக்ஷன்லயே பிஜேபிக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதை எதையாச்சும் கொஞ்ச நாச்சும் முறியடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பாசிச வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க மட்டும் எப்படியா முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. இந்த தமிழ்நாடு இவ்வளவு கல்வியறிவு இருக்கிறதுனால, இவ்வளவு முற்போக்கு சிந்தனை இருக்கிறதுனாலதான் நீங்க முன்னேறி வர்றீங்க. அதை எப்படியாச்சும் முடக்கணும் அப்படின்றதுக்காகவுமே இவங்க இந்த மோதல் கருத்துக்களை நம்ம மேல வச்சு பாக்குறாங்க. உண்மையா சொல்ல போனா சீண்டி பாக்குறாங்க. ஆனா சீண்டுறதுக்கெல்லாம் நாங்க தயங்குறது இல்ல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடா இருக்கு. அதற்குதான் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள். அதுவும் ஒரு காலத்துல சொன்னாங்க இல்லைங்களா, வடக்குலதான் வாழ வைக்கும், தெற்கு தேயும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையே மாத்தி இன்னைக்கு வடக்கு வாழணும்னா கூட தெற்குல இருந்துதாயா தொடங்கும் அப்படின்னு சொன்னதே தமிழர் தான் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. அதையே அவங்களுக்கு தாங்க முடியல. அதை எப்படியாச்சும் முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக இந்த ஒரு மோதல் பேச்சுக்கள், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, ஏன்னா முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்தியாவிலே முதல்வர் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகளே பார்த்து வியக்குது அப்படிங்கிறதும் அவங்களால அதை ஏத்துக்க முடியல மேம். அது ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் தான் இந்த விஷயத்தினுடையது. உண்மைக்கும் சொல்ல போனா எங்களுடைய கொள்கை கோட்பாட்டின்படி எப்படி ஒரு திராவிட இயக்கம் இத்தனை நாள் இந்த மண்ணுல வேலூன்றி வந்துட்டு இருக்கு, இதைய கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியுமான்னு தான் இந்த பாசிசம் நம்ம கிட்ட மோதணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு ஒருபோதும் சளைத்தவர்கள் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் அவர்கள் பின்னாடி நிக்கிறதுனால இவங்களுக்கு உண்மைக்குமே கொஞ்சம் பயமாவும் கொஞ்சம் நடுக்கமாவும் இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவும் நடுக்கமா இருக்கு. அதனாலதான் நேத்து சொன்ன வார்த்தையை இன்னைக்கே நான் திருப்பி பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நிக்கிறாரு நம்மளுடைய தர்மேந்திர பிரபு அவர்கள். அதை தொட்டுதான் இந்த மோதல் எல்லாம் தொடங்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பகலவன் சார், முக்கியமான என்னன்னா, நேற்று சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார் தர்மேந்திர பிரதான் அவர்கள். என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் மன்னிப்பும் இருக்கிறார். 100 முறை மன்னிப்பு கேட்க கூட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு இன்வெர்டட் கோட்ஸ், இது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால், அப்படி புண்படுத்துகின்ற அளவிற்கு என்ன வார்த்தைகளை அவர் வெளியிட்டு இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்களாகவும் அந்த நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை உருவாக்குகிறார்கள் என்கிற நிலையை தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார். ஒன்றுங்களா, இப்போ அது உடனே அவர் சொல்லி அடுத்த 10வது நிமிடத்திலே திமுககாரங்க அங்கங்கே சாலை மறியல்களும் போராட்டங்களும் அவருடைய உருவப்படங்களை எரிக்கின்றதும் கொடுமைகளை எரிப்பதும் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது.
அப்போது ஒரு 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 இப்போ இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அதை விட கூடுதலான ஒரு வார்த்தையை, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் வந்து இந்திய கருவில் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. நிர்மலா சீதாராமன் ஒரு புறமும், தர்மேந்திர பிரதாப் அவர்களும் வந்து இது மாதிரி பேசுகிற நிலை வந்து நான் என்ன இதில் சொல்ல வரேன் சொன்னால், தமிழ்நாட்டை திமுக ஆளுகிறது அது இருக்கட்டும், அது அரசியல் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, தப்பு இல்லை. அதை நம்ம வந்து யாரும் வந்து கண்டனத்துக்குரிய செய்தியாக இருந்தால் அதை கண்டிக்க போகிறோம், வரவேற்கக்கூடிய செய்தி இருந்தால் சரின்னு நம்ம எல்லோரும் கடந்து போக போகிறோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கொச்சப்படுத்துறீங்க. இப்போ அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போது நீங்கள் அதிமுக காரங்களாக இருக்கட்டும், பாஜக காரங்களே கூட இருக்கட்டும், இவர் நம்மளுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களே இதை கண்டிக்கணும். சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். சற்று முன்னதாக நம்முடன் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார் வலதுசாரியின் திரு சரவண பெருமாள் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், அதுதான் இப்போ வந்து இங்கே வந்து ஆட்சி வேறவா இருக்கலாம், காட்சிகள் வேறவா இருக்கலாம், ஆனால் நடுநிலையானது எப்போது எங்கள் உடலோடு கலந்து இருப்பது தமிழ். எல்லோரும், அது அதிமுக காரங்களாக இருக்கட்டும், திமுக காரங்களாக இருக்கட்டும், பாஜக காரங்களாக இருக்கட்டும், சில வேறு எந்த அரசியல் கட்சிகள் வேறே தவிர எங்களுடைய மொழின்றது ஒன்று தானே. நீங்கள் வந்து அரசியல் மீது விமர்சனம் வைப்பதுக்கு மாறா எங்கள் மொழி மீது நீங்கள் கை வைக்கும்போது நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம். பிறர் வந்து அந்த அரசியல் கட்சிகளுக்காக தாங்கி பிடிக்கட்டும், வேற எதனா பிடிக்கட்டும், அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த கட்சிக்கு பேசணும். ஆனால் இது மொழி பிரச்சனை, இது வந்து அரசியல் பிரச்சனை இல்லை. தமிழை நீங்கள் வந்து 3வது மொழி கொண்டு வரலைன்னா தமிழ்நாட்டில் இருப்போம் பிச்சை எடுப்பான் படிக்கிறவன்னு சொன்னால் இது எவ்வளோ மோசமான வார்த்தை. இது எப்படி நீங்கள் பேசுவீங்க? இந்த மாதிரிலாம் எப்படி பேசுவீங்க? நான் உங்களை நிர்மலா சீதாராமன் நேரடியாக பார்த்து சொல்ல ஒரு செய்தி, இந்த ஊடகத்து வழியாக சொல்லுவது, நீங்கள் ஒரு மக்களை சந்திக்காமல் ஒரு அமைச்சராக இருப்பதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆணவ பேச்சு. நீங்கள் மக்களை சந்தித்து வாக்காளர்கள் போய் வாக்குகளை பெற்று அதன் பிறகு வந்து பாருங்கள் மக்கள் உங்களுக்கு என்ன பாடம் கற்பிக்கிறார்கள் என்று. அப்போது புரியும் உங்களுக்கு மக்களுடைய நிலைப்பாடுன்னா. மக்கள் களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அறைக்குள்ளே உட்காந்து கூட நேரடியாக போய் நாற்காலியில் உட்காரவங்களுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது, மாறுபாடு இருக்குன்றது தெரிய வரும். இது எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நேரடியாக கையில் வந்து கிடைப்பதனால் இவ்வளோ ஆணவ பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களே அவ்வளோ மட்டமாக நினைக்கின்ற சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வரும்? நான் உங்களை சொல்லட்டுமா? நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கன்னு சொல்லி எப்படி வந்தீங்க சொல்லட்டுமா? வேணாம். இப்ப நீங்க சொன்னதுதான், அதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் மோதல் வந்து அவங்க பண்றது ஒரு சமூகத்தின் மீது ஒரு கருத்து மோதல் வைக்கும் போதே உங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் தனிப்பட்ட ஒருவர் மீதான தாக்குதல் நமக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி வந்தீங்கன்றது நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போ தமிழை நீங்கள் வந்து இவ்வளோ மட்டமாக வந்து பிச்சை எடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னவா வந்துக்கிறீங்க நாங்கள் சொல்ல முடியல. இப்போ எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல, நாங்கள் சொல்லுங்கள்ல. அப்போ சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாருங்க எங்களை கேட்கறதுக்கு? நீங்கள் யாருங்க? நாங்கள் தமிழ் படித்தா பிச்சை எடுப்போமா? சரி, நீங்கள் 3ஆம் கொள்கை கொண்டு வரீங்க, இந்தி கற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் ஏற்கனவே படித்துக்கிறோம்லாம் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு 3ஆம் கொள்கையில் எப்படி சொல்லி தருவீங்க? எப்படி சொல்லி தருவீங்கன்னு கேட்குறேன். நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ இனிமேல் என்னால் படிக்க முடியாது. எனக்கு 3ஆம் கல்விக்கு வந்து வயது எங்க சார்? இல்லைங்க, எனக்கு எப்படி பாடம் எடுப்பீங்க? சரி, வயது இல்லை, பாடம் எப்படி எடுப்பீங்க? இதற்கான பதிலை வந்து நம்ம சரவண பெருமாள் இந்த மாதிரி போக்கும் இந்த மாதிரி ஆணவ பேச்சும் உங்களுக்கு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் பேசுவதற்கு கூட வாய்ப்பு தராமல் மைக்க துண்டிக்கிறீங்க. இதுதான் உங்கள் நிலைப்பாடு. நீங்கள் ஏற்கனவே போட்ட ஆட்டம்லாம் இப்போ போட முடியாது. எதிர்கட்சியில் வலுவாக இருக்கிறோம், அதனால் உங்கள் ஆட்டம்லாம் இனிமேல் எடுபடாது. இன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதாப் வந்து இன்றைக்கி உடனே மன்னிப்பு கேட்டதுக்கு காரணம் என்ன? நீ அடுத்த முறை தமிழ்நாட்டுக்குள்ள காலையே வைக்க முடியாது. சரி, சரவண பெருமாள் அவர்களுடைய கருத்துக்களை நம்ம இப்போ வாங்கிக் கொள்ளலாம். சார் சொல்லுங்க, அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக மீது கொண்ட பயத்தின் காரணமாகத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வரப்படுகிறது என்று குமணராஜா சார் நீங்க சொல்லுங்க. அதாவது PM ஸ்ரீ அந்த பள்ளி திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துவிட்டு பின்னர் பின்வாங்குகிறார்கள் என்று தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய கடிதம் இல்லை, அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை, இது தவறான தகவலாக பரப்பப்படுகிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் சொன்ன கருத்துக்களோட அந்த வேறுபாடு என்ன? ஒரு அரசியல் விமர்சகராக இது என்ன? இதனோட நிலைப்பாடு என்ன? எதற்கு மக்களுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள் விளைவிக்கப்படுகிறது?
எண்ணித் துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எடுத்த உடனே ஏதாவது ஒன்றை சொல்லிவிட வேண்டியது. சொன்ன பிறகு தவறுகள் நடந்து விட்டதாக இருந்தால் இதய சுத்தியோடு மன்னிப்பு கேட்டால் சந்தோஷம். ஆனால் அது இதய சுத்தியோடு கேட்கப்பட்டிருக்கின்ற மன்னிப்பா அல்லது அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற மாச்சரியங்களை சரி பண்ணி கொள்வதற்கும் இதனால் நமக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட போகின்ற இழப்பை சரி கட்டுவதற்குமாக வைத்திருக்கின்ற மன்னிப்பா என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு முதல் ஆரம்பத்திலேயே நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டம் என்று சொல்கிறார். நிறைய பேர் பிஎம் ஸ்ரீ திட்டம்னா ஏதோ பிஎம் ஸ்ரீ அப்படின்னா அவங்க பிஎம் உடைய மரியாதைக்குரிய திட்டம் போல் இருக்கு அப்படின்னு. பிஎம் ஸ்கூல் ரைசிங் அது முதல்ல நிறைய பேருக்கு இதுவே செய்யலை. அது கூட இந்தி வேர்டு தான் நினச்சிக்கிட்டு பேசாமல் விட்டுறாங்க. இருக்கட்டும். பிரதான் தவறு செஞ்சுருக்கிறார் 100% தான். ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் சொன்னது போல் 40 நிமிடத்திலேயே அல்லது அரை மணி நேரத்திலேயே வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ரைட்டு, சந்தோஷம். ஆனால் பிரதான் சொன்னது தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படி தான் சொல்கிறார். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டார். பிரதான் அவர்கள் தமிழர்களையும் மற்றவன் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் சற்று உள்நோக்கம் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் மற்றவங்களுக்கு தான் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு பாராளுமன்றத்தினுடைய அவைக்குள்ளே நடந்திருக்கின்ற விஷயம், அதற்கு அடுத்ததாக மதிப்பிற்குரிய ஓம் பிர்லா அவர்கள் அந்த வார்த்தையை நாங்கள் இதில் நீக்கிட்டோம் அப்படின்னு அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிட்ட பிறகு அதுக்கான வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் பெரிய மனதோடு நாம் தவறு இழைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு பிரதான் அவர்கள் நான் ஒரு முறை இல்லை 100 முறை கூட யாராவது மனது புண்பட்டு இருந்தால் அதற்காக நான் என்னுடைய மன்னிப்பை பகிரங்கமாக கோருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது முடிஞ்சு போச்சு. இப்போது தோழர் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்கள் ஹிந்தி படிக்கலைன்னா பிச்சைக்காரங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்னதாக சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஊடகத்திலையும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை மத்திய நிதியமைச்சர் உண்மையாக இருக்க, அதாவது அது உண்மையா தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியை அதைத்தான் நான் சொல்றேன். இல்லை இருக்கின்ற அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்கள் இந்த மொழி படித்தால்தான், மொழி என்பது எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஊடகமாக இருக்கிறதுனால அதை சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, அதனால் அது வேண்டாம். மொழி என்பது என்னுடைய உயிர், அதோடு நிப்பாட்டிக்கிறேன். அதற்கு மேல் நாங்கள் சொல்ல விரும்பலை. மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது அதோடு நிப்பாட்டிக்கலாம். இருந்தாலும் கூட மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அடிப்படை தேவைப்படுகின்ற பொழுது மொழி என்பது ஒரு மற்றவர்களுக்கு நாம் சொல்லப்படுகின்ற எதை எப்படி எடுத்துக்கொண்டு போக வேண்டுமோ, நாம் சொல்ல வருகின்ற விஷயத்தை அடுத்தவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் சொன்னால்தான் அவருக்கு புரியும் என்றால், அல்லது நாம் கும்மிடிப்பேட்டையை தாண்டி விட்டாலோ அல்லது டெல்லிக்கு சென்று விட்டாலோ அங்கே போய் எப்போ தண்ணி கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். பானி பீவோ பானி தேதோ அப்படின்னா தான், பானி தேரியே அப்படின்னு சொன்னால் தான் கிடைக்கும். அப்படி தேவை ஏற்படுகின்ற பொழுது யாராக இருந்தாலும், நான் இந்தி மொழி மட்டும் சொல்லவில்லை, இப்போ பெங்காலத்துக்கு போகிறோம், வங்காள மொழியை கற்றுக்கொள்வது என்ன அவ்வளோ கஷ்டமா? நம்ம இப்போ டெல்லிக்கு போய் நான் கூட கொஞ்ச நாள் இருந்தேன், இந்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இந்தியை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. தேவைப்படுகின்ற பொழுது சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் அவர்களும் அதை சொல்கிறாங்க, அது ரொம்ப பாலிஸ்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்றும் விருப்பப்படமாக படிப்பதை நாங்கள் எதிர்ப்பதில்லை, தீர்ப்பைத்தான் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கே இந்தி பிரச்சார சபையில் வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் போகிறாங்க, 3 லட்சம் பேர் போகிறாங்க, அதன் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் எந்த விதத்திலையும் அவர்களை தடுக்கவில்லை, நாங்கள் வழிமறிக்கவில்லை என்று சொன்னாங்க கூட, இப்பொழுது இந்தி மொழி படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றவர்கள் மொத்த தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அதில் வெறும் 2 கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க, 1 கோடி அல்லது 1.5 கோடி பேர் தான் நகரத்தில் இருக்கிறார்கள்.
நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் இருக்கிறாங்க. மீதி உள்ள 6.5 கோடி மக்கள் கிராமங்கள் தான் இருக்கிறாங்க. கிராமத்தில் அவன் டியூஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இவங்க சொல்கிறாங்க சாதாரண மொழி தானே, மொழியை வந்து விருப்பப்பட்டவங்க படிச்சிக்கலாம் அப்படின்னா, அங்கே அடிப்படை கல்வியாக இருக்கின்ற பொழுது பறந்துபட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க தான் சொல்கிறாங்களே, நீங்கள் 3வது மொழியை மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டாம், தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், நீங்களுக்கு என்ன மொழி பிடிக்கிறதோ அந்த மொழியை நீங்கள் 3வது மொழியாக படிச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க யாரும். ஆனால் நேரடியாக அவர்களும் கூட மத்திய அரசின் சார்பாக சொல்லுகின்றவர்கள் வேற்று மொழியை 3வது மொழியை நீங்கள் படித்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இந்தி வாத்தியார்னா இருக்கிறாங்க, மற்ற மொழிக்கான ஆசிரியர்கள் இல்லை, கொடுக்கல அப்படின்னா வேற வழி இல்லாமல் இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகின்ற பொழுது நீங்க வந்து இதை வந்து ஒரு திட்டத்தோட தான் வேறு மனதில் கொண்டு இது ஒண்ணுதான் அவைலபிள் இருக்கிறது, அது மட்டும்தான் என்று மத்திய அரசும் அதிலே ஒரு சூட்சுமத்தை வைத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சாதாரணமாக இருக்கின்ற கிராமத்து மக்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை மறுதளிக்கின்ற வாய்ப்பாகத்தான் இது இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட மொழியை படித்தால் வாழ்வு உயர்ந்துவிடும் என்றோ அல்லது குறிப்பிட்ட மொழியை படிக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்வு கசந்து விடும் என்றோ சொல்ல வேண்டியதில்லை. எப்பொழுதும் சொல்லுகின்ற பொழுது வடபுலத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அடிப்படை தமிழை தெரியாத அன்னை தமிழ் 248 எழுத்துக்களில் 2 எழுத்து கூட தெரியாமல் இங்கே வந்து சொல்கிறானே, உட்காரானே உலக பாஷையை பேசுகிறானே. எந்த பாஷை பேசுகிறான்? சைகை பாஷை, உலக பாஷை பேசுகிறான், இருந்துட்டு இருக்கானே. இன்றைக்கு வடபுல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இன்றைக்கு இத்தனை பெரிய கட்டிடங்களும் இத்தனை பெரிய பெரிய திட்டங்களும் இங்கே நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை, ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதே நேரத்தில் மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பது மாநில கட்சியினுடைய மிக முக்கிய விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் இதை மொழி வழியாக சொன்னால், தனிப்பட்ட நபராக சொல்லாமல் மொழி வழியாக சொன்னால் அது இன்னும் மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதற்காக மொழியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிறது தேர்தல் காலம், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மிகவும் உக்கிரமாக பிடித்தால்தான் தேர்தல் நான் பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இவர்களும் அரசியல் செய்ய. சரிங்க சார், ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நம்ம சரவண பெருமாள் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நாகநந்தினி என்ன கருத்தை அவங்க முன் வைத்தாங்க அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்கு திமுகவை பார்த்து பயம், தமிழர்கள் கல்வியில் முன்னேறி கொண்டே வருகிறார்கள், அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள், நம்முடைய திட்டங்கள் அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து ஒலிக்கின்ற குரலாக இருப்பது மிகவும் பலமாக இருக்கிறது, அதை நசுக்க வேண்டும் என்றால் இம்மாதிரியான திட்டங்களும் இம்மாதிரியான பேச்சுக்களும் தான் பிஜேபியால் முன்னெடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை தன்னுடைய முதல் சுற்று கருத்திலே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்க இப்போதான் இணைந்ததுனால நான் அதை மேற்கோளிட்டு உங்களோட கருத்துக்களை அறிய விரும்புறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹலோ, கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். சக கருத்துரையாளர்களுக்கும் உங்களுக்கும் ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும் என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள். அதாவது இந்த மொழி பிரச்சனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உலகளாவிய அளவுல நம்மளுடைய மதிப்பிற்குரிய திமுகவினுடைய பேச்சாளர் நாகநந்தினி அவர்கள் வந்து பேசினாங்க. உலகமே நாகநந்தினி தானே அவங்க பேரு? ஆமா. அவங்க வந்து பேசினாங்க. அதாவது உலகமே வியக்கக்கூடிய ஒரு தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறார் அப்படின்றத சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து எலான் மஸ்கே கொஞ்சம் அச்சம் அடையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் சுந்தர் பிச்சை. ஏன்னா என்னுடைய தமிழ் கடவுள் முருகனுடைய வித்துக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள், சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய 2 தமிழ் மினிஸ்டர்கள், ஒரு கிம்முக்கும் கொரியன் லாங்குவேஜ் தெரிஞ்ச கிம்முக்கும் அமெரிக்கன் ஆக்சன்ட் பேசக்கூடிய ட்ரம்புக்கும் இடையே மிகப்பெரிய சமரச பேச்சுவார்த்தை நடத்தி 3வது உலக போரை நிறுத்தினார்கள். இதுதான் வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து யாருமே வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறது கிடையாது.
நான் எவ்வளவு பெரிய ஆளு பாரு அப்படின்னு சொல்லி. அதான் உலகமே பார்த்துட்டே சார், இந்த தம்பட்ட அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு பார்த்தே தெரிஞ்சு. நீங்க பேசும்போது நான் குறுக்கீடு பண்ண மாட்டேன், அதனால நான் பேசும்போது நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க. அதனால நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, உலகமே வியக்கக்கூடிய தலைவர் எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். நம்ம கும்மனராஜா சார் ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது மொழிகளை இன்னைக்கு சுதாமூர்த்தி அவர்கள் இன்போசிஸினுடைய கோ-சேர்மன், ஆனரி கோ-சேர்மனா இருக்கக்கூடிய சுதாமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து மொழிகளையும் கற்பதில் தவறே கிடையாது, இதுல எதற்கு பிரச்சனை அப்படின்றத கேள்வியா எழுப்பியிருக்காங்க. கும்மனராஜா அவர்கள் தெளிவா சொன்னார், இது தேர்தலை நோக்கி காய் நகர்த்தப்படுகின்ற ஒரு மாயையான விளையாட்டு. ஏன்னா இப்போ திமுகன்றது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை வச்சுதான் ஜெயிச்சாங்க. திமுகவுக்கு எம்ஜிஆர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருக்கவே முடியாது. இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் கேளுங்க, பதில் சொல்லுங்க. திமுக இருந்த இதே நாடக கம்பெனி நடத்தி கொண்டிருந்தவர் கருணாநிதி, அதற்கு ஒத்துழைத்தவர் எம்ஜிஆர். இவர்கள் போட்ட பொய்யான நாடகத்திலே வளர்ச்சி திட்டத்தை அடைந்து கொண்டிருந்த தமிழகம் பல நீர்நிலைகளை சேர்க்குவதிலே மும்முரம் காட்டிய தமிழகம், எடுத்து செல்லாத இருந்த தலைவர் வாழ்ந்த எங்க பகுதி வியாசர்பாடி பகுதியில் வாழ்ந்தவர் எங்க கக்கன். அந்த கக்கனையே நீங்க கேவலப்படுத்தி பொய் பிரச்சாரம் செய்து பொய் பிரச்சார மாடலை உருவாக்கி திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு 4 மொழியை பேசியவர் ஈவேரா பெரியார். தந்தை ஈவேரா பெரியார் 4 மொழி கொள்கை கொண்டவர். அப்படி இருக்கும் போது நீங்க இருமொழி கொள்கையை ஏற்கல, வடக்கு மாநிலத்துல இருமொழி கொள்கையை ஏற்கல. ஏன் ஏற்கல, எங்க ஏற்கல சொல்லுங்க பாக்கலாம். வடக்க நீங்க சொல்லிடுங்க சார். இதுதான் அதுதான் சொல்றேன். உங்க பிடிஆர் தியாகராஜன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, வேற மாநிலங்கள்லயே ஏற்கல, ஆவூதி, போஜ்பூரி, ஹிந்தி இதெல்லாம் யூபியில இருக்கு, பீகார்லயும் இருக்கு, ராஜஸ்தானில அவங்களுக்கு ஏத்த ஆவூதி லிங்க்டு லாங்குவேஜ் ராஜஸ்தானி மொழி இருக்கு, ஹிந்தி இருக்கு, இங்கிலீஷும் பேசுறாங்க. இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இங்கிலீஷே பேச தெரியலன்னு. துரைமுருகன் அவர்கள், இவங்க திமுக இருக்க துரைமுருகன் அவர்களே ஒரு வீடியோல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க எம்பிகள்லாம் போறாங்கப்பா பாராளுமன்றத்துக்கு, அங்க போனாங்கன்னா இங்கிலீஷும் புரியல, ஹிந்தியும் புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, எழுதி குடிச்சதை அப்போ ஒப்பிக்க வேணும், ஆனா அவங்கள பேச விட மாட்டாங்க. ஆனா முக்கியமா பேசக்கூடியவங்க ஒரு 4-5 எம்பி தான். ஒருத்தர் ஷேம்னு கத்துவாரு, இன்னொருத்தர் என்னன்னா தலைய ஆட்டி பேசுவாங்க. பேசவே மாட்டாரு, நாடாளுமன்றத்துக்கே எழுந்து ஓடி போயிடுறீங்களா? ஓடி போயிடுறீங்களா? நீங்க தமிழை வளர்த்தவர்கள் கோ பேக் மோடின்னு சொல்றீங்க, கெட் அவுட் மோடின்னு சொல்றீங்க, ஷட் அப் மோடின்னு சொல்றீங்க. வாயை அடை மோடி என்று சொல்ல திராணி இல்லை, வெளியேறு மோடி என்று சொல்ல தமிழிலே சொல்ல திராணி இல்லை. அப்படி சொல்லாதவர்கள் ஆங்கிலத்திலே சொல்லிக் கொண்டு நீங்க ஆங்கிலத்தினால வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. ஆனா நீங்க என்ன தமிழ் என்ன வளர்த்திருக்கீங்க? தமிழ் வளர்ச்சி இன்னைக்கு உலகளாவிய அளவுல ஒரு குரலை கிட்டத்தட்ட 140 நாடுகள்ல இருக்க வெவ்வேறு மொழிகள்ல இன்னைக்கு பேசக்கூடிய அளவுல செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். உலக அளவில் புகழ் பெற்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா இல்ல நரேந்திர மோடி அவர்களான்ற பட்டிமன்றத்தை விட்டுட்டு நம்ம இன்றைய தலைப்புகளை நம்மளோட கருத்துக்களை கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நலம் பயக்கும். பெலூரஸ் லாங்குவேஜ் இப்ப பாப்பு குனியா போயிருந்தாரு, அந்த பாப்பு குனியாவுடைய அதிபர் கால்ல விழுந்தாரு. அந்த கால்ல பெரிய விஷயம் இருங்க, திருக்குறளை எடுத்து அந்த பாப்பு குனியா லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்த திருக்குறளை கொடுக்கிறார் மோடி அவர்கள். நீங்க திருக்குறளை மொழிபெயர்த்து தான் வச்சிருக்காரு. தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனாரு அமெரிக்காவுக்கு.
அங்க போய் வந்து ட்ரம்பையோ இல்ல ஜோ பைடனையோ பார்த்து திருக்குறளை கொடுத்தாரா? அங்க இருக்க தலைவர்களுக்கும் அந்த பிசினஸ் மீட்ல இருக்கவங்களுக்கு திருக்குறளை கொடுத்தாரா? ஆனா எங்க நரேந்திர மோடி அவர்கள் எங்க சென்றாலும் தமிழையும் திருக்குறளையும் பறைசாற்றி தமிழை வளர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இங்க வந்து தமிழர்களும் ஒட்டுமொத்தமா முடக்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்க நீங்க இல்லையா? நீங்க வந்து என்னன்னா வந்து சரவண பெருமாள் சார் ஒரே ஒரு அதாவது தர்மேந்திர பிரதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த கருத்துக்களோட நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம். நேயர்களே இப்ப பிரச்சனை என்னன்னா என்ன மோதல்னு கேட்டாங்க சார், நீங்க என்னமோ சொல்றீங்க சார். குமரராஜா சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இன்றைய விவாதம் என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதமும் அந்த கடிதத்திற்கு அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்ட மறுப்பும் இதுதான் மோதலாக மாறி இருக்கிறது. இந்த மோதலுக்கு முன்னோடியாக நாடாளுமன்ற மோதல், அதுக்கப்புறம் மன்னிப்பு, சர்ச்சை என்று ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த கடிதம் என்பது எதை பற்றியது? அது எதனை சொன்னது? சீஃப் செக்ரட்டரியோட கடிதமா? இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் இணைவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இந்த சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவங்க அந்த ரைடர் கிளாஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கள, சின்ன ஆஸ்டஸ்டிக் போட்டு இது பண்ணி சொன்னது மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இப்போதைக்கு சைன் பண்ணுறோம், ஆனால் இந்த திட்டத்தினுடைய விளைவுகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்து விட்டு தான் இறுதி ஒப்புதல் நாங்கள் கொடுப்போம். திஸ் இஸ் வெரி கிளியர். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக ஒரு கடிதம் எழுதப்பட்டது. மத்திய அரசு தொடர்ந்து தான் சொல்றாங்க, சீஃப் செக்ரட்டரி வந்து ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதைத்தான் அந்த கடிதத்தை தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி அமைச்சர் என்ற அடிப்படையிலும் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த அளவிற்கு சூடுபிடித்திருக்கிற நேரத்தில் இது தமிழக அரசின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, சீஃப் செக்ரட்டரி கொடுத்துட்டா தமிழக அரசு கொடுத்தா நடத்துக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவர் இளம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறார், கொடுத்தது என்ன உண்மைதான், ஆனால் நாங்கள் வித் கண்டிஷன்ஸோடு தான் சொல்லியிருந்தோம், இந்த திட்டத்தினுடைய விளைவுகளையும் திட்டத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியும் விவாதம் பண்ணின பிறகு தான் நாங்கள் இது பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு, வேறு மாதிரியாக இந்த ஸ்லிப் ஆஃப் த டக்குன்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் என்னடாங்க தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுனாலே இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி வடபுலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகமாக இருக்குது. இந்த மொழி விஷயங்கள் வந்தாலும் எஜுகேஷன் அப்படின்னாலும் முரண்டு பிடிக்கிற இந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களை ஒரு வழி கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அவரும் ஒரிசாக்காரரு, ஒரு நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள், அவர் ஒரிசாவில் இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால சரி ஏதாவது பேசுவோம் வேகமாக, அதாவது வேகமாக பேசணுன்றது அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தனிப்பட்ட முறையில்னா தனி விஷயங்களை எடுத்துக்கிட்டு பேசும்போது இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். வார்த்தையில் விட்டுறதுனால குறுக்கிடுறாரு சரவண பெருமாள் அவர்கள். சார் நீங்க குறுக்கிட்டதுனால சரவண பெருமாள் சார் உங்களுக்கான நேரம் குறுக்கிட்டதுனால அது ஒரு வரையில, அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ட்வீட் பண்ணாரு, முந்தா நேத்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. அந்த தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுடைய அந்த கடிதத்தை ட்வீட் பண்றாரு. அதுல கடைசியில அந்த முதல் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் கிவிங் அன் அண்டர்டேக்கிங் we have sent the draft MOU அப்படின்னு இருக்கு. தமிழக அரசாங்கம் அண்டர்டேக்கிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டிராஃப்ட் MOU அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, அந்த டிராஃப்ட் MOU வாங்கி வச்சுக்கிட்டு குமரராஜா ஐயா சொன்ன மாதிரி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ போட்டு அதுல இந்த ஸ்டார் எல்லாம் வச்சு கிளீனா 5 நீங்க அந்த மாணவர்களுக்கு போடுவாங்க இல்லையா ஆசிரியர்கள் 5 ஸ்டார் 3 ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் எல்லாம் போட்டு நாங்க வந்து இந்த இதை வந்து மாடிஃபைடா தான் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அததான் தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை வந்து ரொம்ப தெளிவா அந்த லெட்டரை கோடிட்டு காமிச்சு அததான் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் ட்வீட் பண்ணிருக்காரு.
சரிங்க சார். நீங்க அதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அது தெரியும். சரிங்க சார். குமரராஜா சார் நீங்க தொடருங்க. இல்ல அதைத்தான் தெளிவா சொல்லியாச்சு. இப்பொழுது விஷயங்கள் வந்து மாநில அரசுக்கும் இந்த அடிப்படையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன? மாநிலத்தை சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இப்போ பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடிப்படையில் அவர் ஒரு அமைச்சர், அங்கே மத்தியில் அமைச்சர், இவர் மாநிலத்தில் அமைச்சர். அப்போது இந்த கல்வி சம்பந்தமாக இருக்கின்ற பொழுது, அதை நான் ஏற்கனவே பல தடவை சொன்னது மாதிரி, ஒரு 10 ஆண்டு காலத்திலே உங்களுக்கு பலன் வேண்டுமென்றால் தென்னையை வைக்கணும், ஒரு 30 ஆண்டு காலம் வேணும்னா பனையை வைக்கணும், இல்லை அடுத்த தலைமுறை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா கல்வியைத்தான் விதைக்கணும். அப்படி மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த கல்வியில் எந்த காரியத்தை செய்தால் சரியாக இருக்கும் என்பதை மாநில அரசு தனிப்பட்ட முறையிலான அந்த கட்சி, குறிப்பிட்ட கட்சிக்காகவோ அல்லது தனிப்பட்ட நபருக்காகவோ அல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாணவர் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, இது மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டிய சூழல் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாது, யூனிட் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஒத்திசைவாக இருக்கின்ற அந்த லிஸ்ட்டில் கிடையாது. இப்போது எதை சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிடலாம். ஆனாலுமே இறுதி உத்தரவு வேறு வழி இல்லாமல் டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலை இருக்கிறது. இது வந்து எப்போ நடந்ததுன்னா இந்திரா காந்தி பீரியட்லேயே அது கல்வி வந்து மாறி போயிடுச்சு. அப்போ நம்ம பேசாமல் இருந்துட்டோம், அப்போ விழிக்காமல் இருந்துட்டோம். தொடர்ந்து 15 ஆண்டு காலம் மத்திய அரசு இருந்தபோதும் நம்ம அந்த யூனியன் லிஸ்ட்டிலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்காவது கொண்டு வாங்க, அந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு தராட்டி கூட நீங்கள் ஒத்திசைவு லிஸ்ட்டுக்காவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்கவே இல்லை. அப்படி உண்மையிலேயே இந்த விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அரசியல் மாற்றங்களை தள்ளி வைத்துவிட்டு அதற்காக ஒரு முடிவு எடுத்தால் மிக சரியாக இருக்கும் என்பது கருத்து. சொல்லுங்க பகலவன் சார். அதாவது ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய சுய விருப்பு அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசோடு இணக்கமான சூழலை ஏன் கையெடுக்கவில்லை மாநில அரசுன்றது குமரராஜா அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அண்ணன் குமரராஜா அண்ணன் சொன்னது வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து என்னன்னா, இந்திய ஏற்றுக்கொண்டால்தான் ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்க முடியும். அப்படிதான் நிலை. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா இல்லை நான் கேட்குறேன், அப்படி இருந்தாதான் அவங்களோட இணக்கமாக இருக்கிறதா பொருளான்னு கேட்குறேன். அதை ஒன்று. செகண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இந்திய வந்து எங்களுக்கு நீங்கள் யார் பாருங்கள், எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஆப்ஷன் வைக்காத முன்னாடியே ஆல்ரெடி வந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க, பிரெஞ்சு மொழி கற்றுக்குறாங்க, என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்டு மார்க் பண்ணி அவங்கவுங்க என்னென்னமோ படிக்கிறாங்க, போய்கிட்டு தான் இருக்குது. அதை யாருமே கேட்கலையே, கொஸ்டினே பண்ணலை. நீங்கள் புதுசாக வந்து எல்லோருக்கும் வந்து இப்படி திணிக்கணும் போது தான் எங்களுக்கு திணிப்பு வேணாம் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, படிக்கிறாங்கல்ல, ஹிந்தி படிக்கிறாங்களா இல்லையா? ஹிந்தி படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறாங்க, எல்லாமே படிக்கிறாங்களே. யாரும் இங்கே பிரெஞ்சு படிக்கிறாங்க, நம்ம யாரும் தடுக்கலையே. சமஸ்கிருதம் ஏன் படிக்கிறீங்க, யாரும் கேட்கல. இந்தியை வந்து நீங்க திரிக்கிறீங்கன்னு சொல்றேன். இந்தியை தான் படிக்கிறாங்கன்னு சொல்றேன், இந்தியும் படிக்கிறாங்க. நீங்க எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, அவங்க தேவைப்பட்டாலும் அவங்க படிச்சுக்கிட்டோன்னு சொல்றேன் நான். நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க இங்க இன்னைக்கு என்ன வந்து பிளான் வச்சுக்கிறீங்கன்னா, இந்தியா அப்படின்றது இல்லாம இந்துஸ்தான் அப்படின்னு வரணும், அப்ப ஹிந்தி கத்துக்கணும். இதுதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. சரி, சரவண இந்துஸ்தான்ல வந்து நாங்க இல்லைன்றாங்க. இந்துஸ்தான்ல கிடையாது. நீங்க ஒன்றியம், ஒரு ஒன்றியத்தை நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து ஒன்றியமா வந்து இருக்கிறத எல்லாத்தையும் வந்து ஒன்றியம் நீங்க வந்து ஆள்றீங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு மாநிலத்தில் இருக்கிறத நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்க முடியும். எங்களுக்கு நீங்க ஒரு இதுவா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதோடு நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் தான் இருக்குங்க. ஒன்று பணம், இன்னொன்று இராணுவம், இன்னொன்று தபால். இதில் தான் இந்த 3 தான் உங்களுது. மீது எல்லாம் ஒன்றிய அரசு தான். எந்த மாநிலமாக இருக்கோ அந்த மாநிலம் தான் சொந்தம்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எழுதி வச்சுக்கிற சட்டங்கள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, உங்களுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நீங்கள் ஏற்று வந்து எங்ககிட்ட சொல்கிறது. அங்கே ஆர்எஸ்எஸ் என்னென்ன பாடம் இருக்குதோ அந்த பாடத்தை வந்து இங்கே விவரிப்பது, இதையெல்லாம் தவிர்த்துட்டு மக்களை பற்றி சிந்திங்க. மக்களுக்கான தேவைன்னா அடிப்படை. இன்றைக்கி வந்து வில்லியம்ஸ் வந்து விண்வெளியில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 270 நாளாக மேலே இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வரதுக்கான என்ன வேலைன்னா அதை பாருங்கள். அறிவியல் ஆராய்ச்சி வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் விட்டுப்புட்டு தேவையில்லாம சார் 18ஆம் தேதி வந்துடுறாங்க பார்வையோட அது இந்தியான்றதை மாற்றி இந்துஸ்தான்ற ஒரு
திட்டத்தோட தான் இதெல்லாம் திணிக்கப்படுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நாங்க அதுல இருந்து விலக பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தை விட்டுட்டு நீங்க இந்தியாவை முன்னேற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் ஏன் எலெக்ஷனை முன்னாடி வச்சுட்டு தமிழகத்தை நசுக்க பார்க்கிறீர்கள்? அதாவது யாரையும் நசுக்கலாம் பார்க்கல. அதாவது இப்ப குமரராஜா ஐயா தெளிவா சொன்னார் இல்லையா, இந்திரா காந்தி வார்த்தைகளிலும் குமரராஜா அவர்களுடைய கருத்துக்கள் தான் மேற்கோள் இடப்படுகிறது. என்னங்கம்மா? இல்ல சார், குமரராஜா சார் முன்வைத்த கருத்துக்களை மேற்கோளிட்டு தான் உங்களுடைய கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. இல்ல அப்படி கிடையாது. அதாவது அது ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க, அவரோடதே எடுத்து சொல்றாரு. இல்ல அது என்னன்னா இந்திரா காந்தி அம்மையார் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருக்காங்க, கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. தேசியமயமாக்கப்பட வேண்டும், கல்வியும் நதிகளையும் தேசியமயமாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கான அன்னைக்கே பண்ணாத விஷயம்தான் இன்னைக்கும் காவேரியில நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதை கேட்கல. ராஜீவ் காந்தி ஐயா 86 அந்த பீரியட்ல சொன்னாரு, அதையும் நம்ம கேட்கல. அப்புறம் நரசிம்மராவ் ஐயா 92 சொன்னாங்க. இதேதான் என்இபின்னு நம்ம சொல்றோம், அவங்க என்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகையினால இந்தின்றது ஒண்ணுமே கிடையாதுமா. தமிழ்ல இம்முன்னு வரும், ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆரம்பம் அப்படின்னு நீங்க எல்லாரும் தமிழ் படிச்சுக்கோங்க சார். அதான் இம்மு தானே சார் வித்தியாசம். ஆமா, அதுதான் நாங்க சொல்ல. நீங்க எதுக்கு இல்லங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, ஆக விசேஷம்னு நம்ம சொல்றோம், விசேஷன்வா விஷயம் நம்ம சொல்லுவோம், அதாவது நான் கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஸ்டேடியத்துல 1 லட்சம் பேர் கூட்டாலும் ஹிந்தி என்னால எடுக்க முடியும் தமிழ் வழியில, ஹிந்தி வழியில ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, தமிழகத்திற்கு கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் தரவில்லை? இந்த பொங்கலுக்கு நான் போயிட்டு வந்தேன், கன்னடம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க, துளு பேசுறாங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்ன்ற கொள்கை இருக்கு. அது தன்னால ஒரு மொழி கத்துக்க முடியும்ன்றதுதானே இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம். இல்ல நாங்க இந்திய புகுத்தவே இல்லையே, இந்துஸ்தானம் இந்தி அப்படின்றத புகுத்தவே இல்லையே. நாங்க வெளிப்படையாக என்ன சொல்றோம்னா பாரத் தானே சொல்றோம். இந்தியா which is called as பாரத் அப்படின்னு தானே சொல்றோம். நாங்க இந்தியா which is called இந்துஸ்தான் நாங்க சொல்லவே இல்லையே. இந்தியா which is called as பாரத் அப்படின்னு இருக்குமா? இப்ப கான்ஸ்டிடியூஷனை பத்தி பகலவன் ஐயா சொன்னாரு. 351 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய 351 பிரகாரம் இந்தியை வளர்ச்சி அடைய செய்வது, அதை பரப்புவது. அது மட்டுமல்லாமல் 8th ஷெட்யூல்ல 351 தெளிவா இருக்கு, மைனாரிட்டி லிங்குஸ்டிக் லாங்குவேஜஸையும் 22 லாங்குவேஜையும் பாதுகாப்பது, இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கேள்வி, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அந்த அரசாங்கம் என்பது நாள்தோறும் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால் திமுகவை குறிவைத்து பிஜேபி இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் கையெடுக்கிறது. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழின்றது ஆதி மொழி, வளர்ச்சி அடைந்த மொழி. ஆகையினால அதற்கு பெருவாரியான வளராத மொழிகளை வளர்ந்த மொழியோ வளராத மொழியோ அவரவருக்கு பிடித்த மொழியில் அவர்கள் இருங்க நான் சொல்லி முடிச்சிட்டேன். காஷ்மீர்ல ஒரு விவாதத்துல தீகா திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய தியாகு ஐயா சொல்றாரு, காஷ்மீர்ல தமிழ் கத்து கொடுக்குறாங்க, அங்க வளர்ச்சி அடைய செய்யறாங்க, ஆர்மி பள்ளியில தமிழ் கத்து கொடுக்குறாங்க. யூபியில கிட்டத்தட்ட 100க்கு 150க்கு மேல தமிழ் வார்த்தைகளை புகுத்தி இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்தி படிச்சு முடிச்சே போறோம். இந்திக்குடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில தான் இருக்கு, அதுவும் தெரியும் தானே சார்? அதுதாங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, பின்லாந்து இருக்கு. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப வெம்பி வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாலேஜபிள் பீப்புளா இருக்கும், ஆனா சாதாரண சின்ன கண்ட்ரி, அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகையே பாத்தீங்கன்னா 55 வயசுக்கு மேல இருக்காங்க. நம்ம யங் இந்தியாவா இருக்கோம், ஆனா நம்ம
ஒரு மும்முரப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறதுல வந்து இனோவேஷன்ல வந்து பின்தங்கி இருக்கும். பின்லாந்து வந்து உலகத்திலே இனோவேஷன் இதுல வந்து புதுமைகளை நிறுவுவதுல வந்து முதல் இடமா இருக்கு உலகத்திலேயே. அதுக்கு காரணம் என்ன? பின்னிஷ் லாங்குவேஜ்ல கத்துக் கொடுக்குறான். 2வது லாங்குவேஜ் ஸ்வீடிஷ் லாங்குவேஜ், 3வது லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்து திராவிட மாடல் அந்த 2 மொழி தான் ஆதிக்கமா அங்க இருக்கு, அதனால அதை கத்துக் கொடுக்குறாங்க. பல மொழிகள் சேர்ந்ததுதான் இந்தியா. பின்லாந்துல நாகநந்தினி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நாகநந்தினி எத்தனை மொழி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும்ல. ஆனா இங்க எத்தனை மொழிகள் இருக்கு இந்தியாங்கிறது? நீங்க ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு அதாவது ஒன்றிய அரசு கேட்டு நடந்துட்டு போக வேண்டியதானே, மத்திய அரசோட ஒத்திசைவு பண்ணி போய்க்க வேண்டியதானே, ஒன்றியமே தவிர ஒன்றியம் வைக்கிறது மாநிலத்துக்கு போய் சேராது. மாநில சுயாட்சின்னு வேணும். அதனாலதான் நாங்க சொல்றோம், அதுதாங்க நாங்களும் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, அதாவது ஒன்றிய சுயாட்சி, ஒன்றிய பெடரல் கவர்மெண்ட் சிஸ்டம் தான் இது. ஆகையினால நீங்க வந்து கோரிக்கைகள், இப்ப பல கோரிக்கைகளை போய் வைக்கிறீங்க. நீங்க வந்து தமிழ் வளர்ச்சிக்காக நீங்க எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க, நாங்க தமிழ் பிரச்சார சபான்னு உருவாக்க போறோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதற்கு போராடுங்க. இப்ப இந்தியன் பார்லிமெண்ட் மாநிலம் உருவாக்கிக்கிட்டோம். இங்க இருக்கிற தமிழ் மொழியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கல்வி நிதியை கொடுங்கன்னு கேட்டே நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. இனி நீங்க காசு கொடுத்துருவீங்களா? இல்ல மறுக்கவே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, PM ஸ்ரீல தெளிவா இருக்கு. என்ன சொல்றோம்னா, அதாவது சயின்டிபிக் அறிவியல் நுட்புறவர்களை வளர்க்க வேண்டும். அது சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ், அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய தமிழ் மொழியின் தாய்மொழியின் மூலியமாக அந்த அறிவியல் நுட்புணர்வை வளர்க்க வேண்டும் என்றுதான் அந்த PM ஆங்கிலம் அதையே படிச்சுக்கிறோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும் நம்மளுக்கு? தேசிய மொழி அபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி தேசிய மொழியே கிடையாது. சரி சார், சரிங்க சார். அவங்களோட கருத்துக்களை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ஆமா, அலுவலக மொழிதான், அலுவலக மொழிதான் நாங்க ஒத்துக்கிறோம். அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஆனா வந்து எல்லா மொழியும் திணிச்சு எப்படியாச்சு இப்ப எப்படி நீட் எக்ஸாம்ல இருந்து எல்லா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, 351 பிரகாரம் இந்தியை வளர்க்க வேண்டும், இந்தியை நீங்க வந்து பரப்ப வேண்டும், அது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. சரிங்க சார், நம்ம பகலவன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்க சார், நீங்களும் அம்பேத்கர் அவர்களோட கருத்துக்களை தான் நிறைவு செஞ்சீங்க. அம்பேத்கர் 352 செக்ஷன்ல சொல்லி இருக்கிறாரு, அதனாலதான் நாங்க இந்தியா வளர்க்கிறோம். அம்பேத்கர் சொல்லல, ஏன் அவரே சொல்லிட்டு போனாரு, உலகம் முழுவதும் இந்தியா முழுமைக்கும் மூத்த மொழி தமிழ். எங்க மாநிலத்துக்கு அது ஒத்துக்கல, இந்தியா முழுமைக்கும் நாங்க அதை ஏத்துக்கணும். இல்ல அதாவது நீங்க நீங்க சொல்ற விஷயம் நான் ஒரு ஆக்கப்பூர்வமா பேசுறேங்க. ஏன்னா இதுல அரசியல் வேண்டாம், நான் யாரையும் குறை சொல்ல. இந்த விவாதம் முழுக்கவே யாருமே அரசியலாக்கவில்லை. இது முக்கியமான ஒரு பிரதம மந்திரி ஆகும்போது பாராளுமன்ற வாசலிலே விழுந்து அது முதல் சொற்பொழிவு ஆற்றும் போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. அந்தந்த பிரதம மந்திரிகள் இல்ல இருங்க, நான் சொல்லி முடிச்சுறேன். அம்மா, நீங்க வந்து நான் இளைஞர்களுக்காக பேசிட்டு இருக்கேன், உங்களை போன்ற இளைஞர்களுக்காக இலங்கைக்காக பேசிட்டு இருக்கேன். உங்க முதலமைச்சர் உங்க தலைவருக்கு சொல்லுங்க, ஜிடி நாயுடு முதலமைச்சர் எல்லாருக்கும் நீங்க செலவச்சீங்களா? VP சிங்காக போய் செலவைக்கிறீங்க. ஜிடி நாயுடு ஐயா இன்னைக்கு அவர் இல்லைன்னா TVS கம்பெனியே கிடையாது. கருத்துக்களை கேட்கலாம். ஒரு நிமிஷம் சரவண பெருமாள் செலவச்சிருக்கீங்க நீங்க, அதை கேட்கலாமா? சரி, நம்ம மொழியை தாண்டி இப்ப சிலைக்கு போயிட்டா மொழியோட பிரச்சனையை நம்ம முதல்ல பாத்துடலாம். நீங்க வச்சா அது உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. சரி, அந்த தக்காளி சட்னி அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரு மொழி வந்து அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். இப்போ நம்ம நாட்டோட நலத்திட்டங்களை இல்லை நாடு முன்னேறணும் அப்படின்னாலே இந்த மொழி இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும், இல்லை என்றால் முன்னேற முடியாதுன்ற ஒரு திணிப்பு வரும்பொழுது தான் அதற்கான எதிர்குரல் ஒலிக்கிறது. அந்த குரல் அது வந்து சரியான குரலா? அதனோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? அதாவது நாட்டு மேலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்தணும்.
அதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரே படிப்பு கல்வி எதுன்னு சொன்னா அது மொழி கிடையாது, கல்வி. ஏன்னா உங்க தமிழகம் முன்னேற வேண்டும் என்றால், தமிழக மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்றால், உலகத்தோடு போட்டி போட உலகத்தோடு வேண்டும் நீங்க என்றால் ஒப்பிடுன்னு ஹிந்தியை சொன்னா, கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது உலகத்தோடு உங்களுக்கு நீங்க என்ன இருக்கு? ஒப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் ஆங்கிலத்துல தான் இருக்குது. ஹிந்தியில இருக்கா சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டு கூகுள்ல இருந்தே எடுத்து கொடுங்க. சரி, உங்களோட நிறைவான கருத்தை சொல்லிருங்க சார். ஆமா, அதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியது என்ன சொன்னார்னா, உலகத்தில் குறிப்பா இந்தியாவில் மூத்த மொழி எது என்று சொன்னா தமிழ் தான் சொல்லுகிறார். வேற எந்த மொழி ஹிந்திலாம் சொல்லவே கிடையாது, தமிழ் தான் சொல்லியிருக்கிறார். தமிழ் தான் நமக்கு எல்லாருக்கும், எனக்கும் மூத்த மொழி அதுதான் என்னுடைய முப்பாட்டன் மொழியாக இருக்கும் தமிழ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லி அவருக்கு எழுதி வச்சுக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்களுடைய அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னா ஒரே கார்டு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி அப்படி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை உடைப்பதற்கான சதி வலையை தவிர இவங்களுக்கு மொழி பற்று கிடையாது. இந்தியாவில் வல்லரசு நாடா இந்தியா வளரணும்னு சொன்னா ஆங்கிலத்தை தான் நீங்க முன்மொழியணும். நன்றி சார். சரவண பெருமாள் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது நான் சொல்ல வந்தது, இளைஞர்களை நம்ம அவங்கள சுதந்திரம் கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி கட்டுப்படுத்த கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெக்னாலஜியா மொழியா எதை வேணா படிச்சுட்டு போறாங்க. நாங்க அந்த இந்தி திணிப்பு பண்ணல. ஆகையினால அவங்க எந்த மொழி படிச்சாலும் அவங்க நல்லா படிச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவணும். என்ன மாதிரி நாங்க இளைஞர்களா இருக்கும்போது இமாச்சல போய் அடிபட்டோம், பாம்பேல ஆகையினால இந்த மாதிரியான அடிபடுற விஷயங்கள்லாம் இன்னைக்கு மாணவர்களுக்கு நடக்க கூடாது. நாங்க அடிப்பட்டதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நன்றி சார். குமரராஜா சார், உங்களுடைய நிறைவான கருத்து. களம் ஆடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் களமாக இருப்பதால் வருகின்ற காலம் தேர்தல் களம். அதனாலே இந்த களத்தை தயார்படுத்துவதற்காக மாநில அரசும் அந்த களத்திலே நாமும் எப்படியும் கலந்து கொண்டு மிகப்பெரிய சமரை செய்திட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசும் உள்நோக்கத்தோடு சில விஷயங்களை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டு நீங்கள் அரசியலோடு வைத்துக் கொள்ளுங்கள், மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள். நன்றி சார். மாநில அரசுக்கு உரிமைகளை கொடுங்கள். நந்தினி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. ஓகே, சரிங்க சார். மாணவர்களுடைய நலனுக்காக அதை நோக்கித்தான் அத்தனை பேரோட எண்ணமும் இருக்க வேண்டும் என்பதையே உங்களோட நிறைவான கருத்தா முன்வைத்திருக்கிறீர்கள். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.